சாந்தி. 15/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். உங்களை மரண அரக்கனின் தண்டனையிலிருந்தும் இராவணனின் தங்கியிருத்தலில் இருந்தும் விடுவிப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். கேள்வி: தந்தை விளங்கப்படுத்துவதற்கும் குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கும் இடையேயுள்ள முக்கியமான வேறுபாடு என்ன? பதில்: தந்தை விளங்கப்படுத்தும் போது இனிய குழந்தைகளே என்றவாறே விளங்கப்படுத்துகின்றார். இதன் மூலம் தந்தை எய்கின்ற அம்பானது இலக்கை தாக்குகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் விளங்கப்படுத்தும் போது இனிய குழந்தைகளே என்று கூற முடியாது. தந்தை மூத்தவர் என்பதால் அவர் கூறுவதில் ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. அவர் குழந்தைகளாகிய உங்களை உணர்ந்து கொள்ளச் செய்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியதை இட்டு வெட்கப்படவில்லையா? இப்போது தூய்மையாகுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் ஒரேயொரு தந்தையை கண்டுவிட்டீர்கள். ஆகவே எதனையிட்டும் கவலைப்படாதீர்கள். அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். எல்லையற்ற விவேகத்தை கொண்டிருப்பதுடன் சந்தோஷத்துடன் அனைவரையும் ஈடேற்றுவதற்கு கருவிகளாகுங்கள். 2. மரண அரக்கனின் தண்டனையில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் உண்மையான சுதந்திரத்தை பெறுவதற்கும் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இந்த ஞானமே உங்களின் வருமானத்திற்கான ஆதாரமாகும். ஆகவே அதனை கிரகித்து செல்வந்தர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானத்தின் ஒளியாலும் சக்தியாலும் பிழையானதை சரியாக மாற்றும் ஞானி ஆத்மா ஆகுவீர்களாக. கூறப்படுகின்றது, ஞானம் ஒளியும் சக்தியும் ஆகும். அவர்களிடம் ஒளி இருக்கும்போது, அதாவது ஞானோதயம் ஏற்படும் போது, இது தவறு, இது சரி, இது இருள், இது ஒளி, இது வீணானது, இது சக்தி வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் போது, தவறானது என எதையாவது அவர்கள் புரிந்து கொள்ளும் போது, தவறான செயல்களை செய்யவோ அல்லது தவறான எண்ணங்களை கொண்டிருக்கவோ மாட்டார்கள். இது இப்படித்தான் இருந்தது என அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் தவறானதையும் சரியானது ஆக்குகின்ற சக்தியை அவர்கள் கொண்டிருப்பார்கள். ஸ்லோகம். மற்றவர்களுக்காகவும் தங்களுக்காகவும் எப்போதும் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் வீணான எண்ணங்கள் எதையும் கொண்டிருப்பதில் இருந்து விடுபட்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம்தான்